அரசு வழக்கறிஞர் நியமனங்கள் 100% நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெற்று வருவதாக சட்டத்துறை அமைச்சர் நிர்மல் குமார் தெரிவித்தார். இதுகுறித்து அவர் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: தமிழகம் முழுவதும் அரசு வழக்கறிஞர் பணியிடங்களுக்கு 5000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்துள்ளன. மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் அனைத்து ஆவணங்களும் சரிபார்க்கப்பட்டு தகுதியானவர்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 45 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்த முறை அரசு வழக்கறிஞர் நியமனம் தகுதி அடிப்படையில் 100% வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுகிறது. அனைத்து நிர்வாக நடைமுறைகளும் முடிந்த பிறகே தற்போது அரசாணைகள் வெளியாகத் தொடங்கியுள்ளன. அதற்கு முன்பு எந்த நியமனமும் செய்யப்படவில்லை. பணி நியமனங்களில் பணம் வாங்கியதாகவோ அமைச்சர்கள் அல்லது பிறரின் பெயரை பயன்படுத்தி யாராவது மோசடியில் ஈடுபட்டாலோ பொதுமக்கள் புகார் அளிக்கலாம். தயக்கமின்றி உடனே நடவடிக்கை எடுக்கப்படும். கடந்த ஓராண்டில் மட்டும் பல்வேறு கட்டண சேவைகள் மூலம் பழனி மலைக்கோயில் வருமானம் 100 கோடியை கடந்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இது தவிர பஞ்சாமிர்தம் மட்டும் ரூபாய் 63.16 கோடிக்கு விற்பனையாகி புதிய சாதனை படைத்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி மலைக்கோயிலுக்கு தினமும் தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்களில் இருந்தும் அதிக அளவில் பக்தர்கள் வருகின்றனர். அவ்வாறு வரும் பக்தர்களுக்கு தேவஸ்தானம் பல்வேறு கட்டண சேவைகளை வழங்கி வருகிறது. அதன்படி சிறப்பு கட்டண தரிசனம், பூஜை பொருட்கள், பஞ்சாமிர்தம், பிரசாதம் விற்பனை, தங்க தொட்டில் பிரார்த்தனை மற்றும் தங்கதர புறப்பாடு உள்ளிட்ட கட்டண சேவைகளின் மூலம் கடந்த ஓராண்டில் மட்டும் மலைக்கோயில் வருமானம் 100 கோடியை கடந்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. கூட்டுறவு பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய கோரி சென்னையில் விவசாயிகள் பேரணி நடத்தினர். தவேக தனது தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதியின்படி கூட்டுறவு பயிர்க்கடன்களை உடனடியாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சென்னையில் நேற்று பேரணி நடைபெற்றது. எழும்பூர் சித்ரா திரையரங்கம் முதல் எல்ஜி சாலை சந்திப்பு வரை நடைபெற்ற இந்த பேரணிக்கு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் சண்முகசுந்தரம், மாநில தலைவர் முத்து விஸ்வநாதன் ஆகியோர் முன் நிலை வகித்தனர். தமிழகம் முழுவதிலும் இருந்து 20-க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்களைச் சேர்ந்த திரளான விவசாயிகள் இதில் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். விவசாயிகளுக்கு ஏமாற்றம். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் தனித்தனியாக நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட முன்னாள் செயலாளரும் ஆற்காடு தொகுதி எம்எல்ஏ மான இயேசு எமு சுகுமார்ச் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட முன்னாள் செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் ஜோலார்பேட்டை தொகுதி எம்எல்ஏ-மான கேயுசி வீரமணி ஆகியோர் பங்கேற்கவில்லை. கொடி தூக்கியதால் சுகுமாரிடம் இருந்த ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டு சுமை தாங்கி ஏழுமலைக்கு வழங்கப்பட்டது. இதேபோல் கேசி வீரமணியிடமிருந்தும் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் பொறுப்பு பறிக்கப்பட்டு டாக்டர் பசுபதியிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனிடையே இவர்களை சமாதானப்படுத்தும் நோக்கில் கட்சியின் கொள்கை பரப்பு துணைச் செயலாளராக சுகுமாரும் அமைப்புச் செயலாளராக வீரமணியும் நியமிக்கப்பட்டனர். ஆனால் அவர்கள் அந்த பொறுப்புகளை ஏற்க மறுத்துவிட்டதாக கூறப்படும் நிலையிலேயே இந்த ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்துள்ளனர். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கில் முதல்வர் விஜய் வெற்றி பெற்றதை எதிர்த்து தொடரப்பட்ட தேர்தல் வழக்குகளில் விஜய் மற்றும் தேர்தல் ஆணையம் உள்ளிட்டோர் பதில் அளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தவேக தலைவர் விஜய் சென்னை பெரம்பூர் தொகுதியிலும் திருச்சி கிழக்கிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்.
இந்நிலையில் பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெறதை எதிர்த்து திமுக சார்பில் போட்டியிட்ட ஆர்.டி. சேகர் மற்றும் அத்தொகுதி வாக்காளர்களான தினேஷ், லட்சுமி நரசிம்மன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்குகளை தொடர்ந்திருந்தனர். இதேபோல திருச்சி கிழக்கில் விஜய் வெற்றி பெறதை எதிர்த்து திமுக வேட்பாளரான இனிகோ இருதயராஜன் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்குகள் மீதான விசாரணை நீதிபதி வி. லட்சுமி நாராயணன் முன்பாக நேற்று நடைபெற்றது. வழக்கை விசாரித்த நீதிபதி இது தொடர்பாக முதல்வர் விஜய் மற்றும் தேர்தல் ஆணையம் உள்ளிட்டோர் 3 வாரங்களில் பதில் அளிக்க உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்துள்ளார்.